நல்லா இருக்கியாமா? இருக்கேன். நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன். விஜய்ங்க ஸ்கூலுக்கு போயிருக்கா. வா. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். எப்படி இருக்கீங்கப்பா? வாமா. ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும்னு உன்னை கூப்பிட்டு அனுப்புனம்மா. இவர் மிஸ்டர் ரெங்கநாதன், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர். வணக்கம் சார். வணக்கம்மா. ரெங்கநாதன் சார், பொண்ணுகிட்ட நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீண்ட காலமா உங்க அப்பா ஆளுங்கட்சி ஆதரிக்கிறவரா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப அந்த பார்ட்டில ஒரு அக்கிரமக்கார முதலமைச்சரா இருக்கான். அதுவும் மக்கள் வாக்குனால ஜெயிக்காம இருந்த முதலமைச்சரை கவுத்துட்டு கொல்ல பக்கத்தையா வந்திருக்கான். ஆனா 6 மாசத்துக்குள்ள அவன் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படலைன்னா தன் பதவியை ராஜினாமா செய்யணும். இப்ப எலெக்ஷன் வருது இல்லம்மா, முதலமைச்சருக்கு எதிரா மாமாவை நிறுத்தணும்னு இவர் விரும்புறாரு. சுயேட்சையா நின்னு முதலமைச்சரை தோக்கடிச்சா அப்ப எதிர்கட்சி புறவும் அப்பாவை சப்போர்ட் பண்றாங்களாம். நாங்க இந்த முடிவெடுத்ததுக்கு சரியான காரணம் கூட இருக்குமா. இந்த 5 மாசத்துல அவன் மதக்கலவரத்தையும் இன போராட்டத்தையும் தூண்டி விட்டான். எத்தனையோ பேர் அப்பாவிங்க பலியாயிட்டாங்க. இன்னும் 5 வருஷம் ஏகாம்பரநாதன் ஆட்சியில உட்கார்ந்து இருந்தா நம்ம தமிழ்நாடு தண்ணி இல்லா காடா போயிடும். அப்படிப்பட்ட மனுஷனை முதலமைச்சரை ஒரு நாள் கூட இருக்க விடக்கூடாது. கண்டிப்பா நீங்க நில்லுங்க டாடி. உங்க விருப்பப்படி நான் போலீஸ் ஆபீசரா வரனாலும், ஏன் விருப்பப்படி அந்த ஊழல் பேர் வழியை தோக்கடிக்கிற நாளும் ஒரே நாளா இருக்கணும். Thank you very much. All the best. கடைசி வாரம் இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த மலையை பாருங்க. அது மேல போறதுக்கு ரோப்ஸ் இருக்கு. யார் முதல்ல போய் கொடியை நட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்ட் மெடல் பரிசு கொடுக்கிறோம். இது கடைசி டெஸ்ட். Is it clear? Yes, sir. Get ready. Come on. Pull my hand. On. Come. Yeah. Good. Are you okay? Thank you. சார், நான் தான் ஃபர்ஸ்ட் சார். எஸ் சார். Of course. ஃபர்ஸ்ட்ல வந்தது நீயா இருக்கலாம். ஆனா தன்னோட இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்து வந்தா காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு போலீஸ் ஆபீசருக்கு இருக்கு. அதை நீ அடியோட மறந்துட்ட. சோ இந்த கோல்ட் மெடல் சூர்யாவுக்கு தான் சேரும். வெல் டன் சூர்யா. Congrats. மச்சான் என்ன செய்யறாரு? சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சினிமாவா? என்ன மச்சான் 5 நாள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சம்பூர்ண ராமாயணமோ மகாபாரதமோ இல்ல. நீயும் பார்த்து தெரிஞ்சுக்க. இத பாரு, இந்த இடைத்தேர்தலில் நான் ஜெயிச்சு பதவிக்கு வரக்கூடாதுன்னு அந்த எதிர்கட்சி தலைவர் ரங்கநாத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மீட்டிங்க்கும் ஓட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு மச்சான். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாவது உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். பணம் நம்ம கிட்ட வாங்கிட்டு ஓட்ட அந்த தாடி பயலுக்கு போடுவாங்க. ஓட்டால ஜெயிக்க முடியலன்னா பாம்பு போட்டு ஜெயிப்போம். வேண்டாம், இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு வழி தென்படுது. எதிர்கட்சியை முறியடிக்கணும்னா இப்போ எலெக்ஷன் நின்னு போகணும். மக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பாருங்க, இப்ப நான் பதவி மோகத்துல இந்த இடைத்தேர்தலில் நிக்கலன்னு தெரிஞ்சுக்கணும். கொல்லைப்புற வழியா முதலமைச்சரான ஒரு கொடியவனை தோக்கடிச்சு மக்களாட்சியை மலர வைக்கிறதுக்காக நிக்கிறேன். கள்ளச்சாராயத்தை குடிக்க வச்சு கைக்கூலி கொடுக்கிற கட்சி கிட்ட ஏமாந்துராம நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு உங்களை கேட்டுக்கிறேன்.
என்ன டிரைவர்? ரோடு ரிப்பேர் நடக்குது போல இருக்குமா. 6 மணிக்கு மடப்புறம் பப்ளிக் மீட்டிங்க்கு போகணும்பா. போகாட்டி போனா மக்கள் கலாட்டா பண்ணுவாங்க. இடது பக்கமா போலாம் சார், ரோடு நல்லா இருக்காது. பரவாயில்ல போய்யா. சார், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு பாசிங் அவுட் செரமனிக்கு போக போற சமயத்துல இந்த விஷயத்தை ஜெயந்திக்கு எப்படி சொல்றது? அதுதான் எனக்கும் புரியல சூர்யா. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். பாரு சூர்யா, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். ஒண்ணும் நடக்காத மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஜெயந்தியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. எதுக்கு சார் வேதனைப்படுறீங்க? நான் எங்க அப்பாவோட வார்த்தையை காப்பாத்த போறதுக்கு ஆனந்தத்தோட ஆசீர்வதிச்சு அனுப்புங்க சார். சூட்கேஸ் உள்ள கொண்டு வா. என்ன எங்க வீட்டு முன்னால இவ்ளோ கூட்டமா இருக்கு? எல்லார் கையிலயும் மாலைங்க இருக்குன்னா அப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாரு. பாத்தியா, எப்போ நல்லது நடந்தா ஒரேடியா நடக்கும். நான் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன், அப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. என்ன இங்கே நின்னுட்ட? வா சூர்யா, கம் ஆன். எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்னாச்சே? இப்படியே கூடி இருக்கீங்க? என்ன சொல்றதுமா? யாருக்காவது அடிபட்டுச்சா? இல்லம்மா. அது சொல்லுங்க. எப்படி சொல்றதுமா? சொல்லுங்க 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 ப்ளீஸ். அது வந்து மாமா, நீங்களும் சொல்லுங்க. அப்பா தோத்து போயிட்டாரா? எலெக்ஷன்ல இல்லம்மா, வாழ்க்கையில தோத்து போயிட்டார். தேர்தல் பிரச்சாரம் செஞ்சப்போ இது நடந்தது. ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடுற உங்க அக்கா மயக்கம் தெளிஞ்சு வந்தாத்தான் இந்த கொடுமை எப்படி நடந்துச்சுங்கிற விவரம் புரியும்.
தாயி வந்துட்டியா தாயி? எப்படி இருந்த புண்ணியம் எப்படி அநியாயமா போயிட்டாரு தாயி. என்னால தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்படி உயிருக்கொன்னும் பயம் இல்லைன்னாரு. எப்படி இருந்தாலும் சுய நினைவு வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னாரு. அவங்களுக்கு நினைவு வந்தா கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சிடும்ல? கொலைகாரம் யாருன்னு நாடு பூராவும் தெரியும் தம்பி. தோத்து போயிடுவோங்கிற பயத்துல முதலமைச்சர் தன் மச்சின மூலம் அந்த கொலையை செஞ்சார். இதை விட அவமானம் இல்லை எனக்கு. நிறைஞ்ச மக்கள் ஆதரவு உள்ளனா, எந்த வாக்காளர் தொகுதியிலையும் லட்ச ஓட்டு மெஜாரிட்டியில ஜெயிக்கக்கூடிய நான் எதிர்கட்சி தலைவரை கொலை செய்வேனா? கேளுங்க, ஜனநாயக நாட்டுல எந்த முதலமைச்சரும் செய்யாத வேலையை நான் செய்ய போறேன். என் மேல நானே என்கொயரி கமிஷன் போட்டுக்கிறேன். இந்த என்கொயரியில என் மச்சினருக்கோ இல்ல எனக்கோ குற்றத்துல சம்பந்தம் உண்டுன்னு யாராவது நிரூபிச்சா என் கைக்கு விலங்கு போற ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். கமிஷனர், ஃபைல சூர்யா கிட்ட கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கு நீங்க சொன்ன பெஸ்ட் ஆஃப் லக்க குற்றவாளிக்கு பேட் லக்க மாத்திரேன் சார்.